இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் அளவுகோல். வசனம் 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா, அந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி விசுவாசிக்கிறான். கர்த்தர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். அப்போது நாம் தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்மில் வெளிப்படுகிறது. அப்போது ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு வல்லமை நம்ம என்ன பண்ணுதான் மேற்கொள்ளுகிறது. நாம் விசுவாசிப்பதற்கு அந்த வல்லமை ஜெயம் கொள்ளுகிறதா இருக்கிறது. அதாவது ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அதான் நம்ம அறிந்ததை விட நமக்கு அதிகமான வல்லமை நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக. நம்ம எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோமோ, அவர் வாக்குத்தத்தத்தை நம்ம பார்வையை அவர் வாக்குத்தத்தத்தின் மேலே வைத்து அதை நம்ம இருதயத்துக்கு கொண்டு வரோமோ, நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு கண்ட்ரோல், எப்படி அதை ரிமோட் சென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ரிமோட் கண்ட்ரோல் அப்படிலாம் நம்மளை வைக்கல. நம்ம தான் டெசிஷன் எடுத்து நம்ம தான் சூஸ் பண்ணி வாழுகிற மாதிரி தான் நம்ம வைத்திருக்கிறார். அதாவது நம்மளே ஆளுகிறவராய் அவர் வைத்திருக்கிறார், கட்டுப்படுத்தவில்லை நம்மை, இல்லையா? அப்போது நம்மளை ஆட்சி செய்ய வைத்திருக்கிறார். அப்போது அவர் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா ஏதேன் தோட்டத்திலே பாருங்கள், ஆதாம் ஏவாள் சாப்பிட்றப்போவே அவர் தடுத்திருக்கலாம் பாருங்கள். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கீழ்ப்படிய தான் அவர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவன் நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். மனிதன் கீழ்ப்படிதல் மூலமாய்தான் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் வியாதி சுகமாகும், ஆரோக்கியம் உண்டாகும், பிரச்சனை தீரும், தேவைகள் சந்திக்கப்படும். அப்படி தான் வைத்திருக்கிறார். மனிதனை படைத்ததிலிருந்து தேவன் அப்படி தான் இயங்கி கொண்டே இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்களேன், அவர் மனம் மாற மனிதன் அல்ல. பாருங்க, அன்றைக்கு ஆதாம் செய்த தவறுனால அந்த ஒரு மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தை கீழ்ப்படியாததினால் தேவன் தன் குமாரனை அனுப்பி பாருங்க, மனிதனால் உண்டான பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு தன் குமாரனை அனுப்பி நிவர்த்தி செய்து, இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் எனக்கும் உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறதுனால நம்ம இன்றைக்கு அவர் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், அவர் சத்தத்தை செவிக்க சாய்க்க வேண்டும் என்று தான் தேவனுடைய திட்டமே. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வெற்றியுள்ள வாழ்வே இருக்கிறது. ஏன்னா விசுவாசத்தை கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம நம்ப முடியும். ஒரு பிள்ளையை நம்ம கீழ்ப்படியணும், நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா அந்த பிள்ளை முதல்ல நம்மளை நம்ப வேண்டும், இல்லையா? அப்பா அம்மா எது சொன்னாலும் கரெக்டு, அப்போ தானே நம்ம சத்தத்துக்கு அது கேட்கும், நம்ம என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படியும், இல்லையா? அதே மாதிரி தான் தேவன், இல்லையா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா நம்ம முதல்ல அவரை நம்பினா தான் அவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம கீழ்ப்படிய முடியும். இந்த உலகத்தில் அநேக உபத்திரம் உண்டுன்ற வசனம் யோவான் 16:33 சொல்லுகிறது, இல்லையா? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள் உங்களுக்கு அல்ல, அது எனக்கு வருது, நான் அதை மேற்கொண்டேன், அதை விசுவாசித்து நம்புங்க, கண்டிப்பாக ஜெயத்தை பெறுவீங்க என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாரு. அவருடைய மகன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகன் கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் சீஷர்கிட்ட போனேன், ஆனால் அவங்களால இதை சுகத்தை கொடுக்க முடியல, அதான் உங்ககிட்ட வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சீஷரை திட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவிசுவாசமாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த மனிதன் சொல்கிறாரு, மார்க் 9:22, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அதற்கு இயேசு பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
அப்போது அவன் உடனே அந்த வார்த்தையை சொல்கிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள், கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னானா. இந்த காலை வேளையில் ஒருவேளை நான் வார்த்தையை நம்புகிறேன், நான் அவர் தான் உண்மையான தேவன் நம்புகிறேன், நான் அவர் வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறேன், ஆனால் திடீர்னு இந்த குழப்பம், சந்தேகம், பயம் எனக்கு வருது, நான் முழுமையாக அவர் விசுவாசிக்க முடியவில்லை என்று நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்களானால், வேதனையோடு இருப்பீர்களானால், அவர்கிட்ட நீங்கள் உதவி செய்யும்படி கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய தேற்றவாளனை அனுப்பி தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய், சகாயராய் நமக்கு இருக்கிறார். செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலவேளை நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, ஆண்டவரே விசுவாசமே, எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவரே அப்பா, அந்த உங்கள் வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் நம்புகிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை எங்கள் இருதயத்துக்கு கொண்டு போய் வைத்து அதில் ஆண்டவரே நிலைத்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எந்த அவிசுவாசமும் கொண்டு வருகிற பிசாசின் தந்திரங்கள், திட்டங்கள் செயலிழந்து போகும்படி கூட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.